வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காலிஃப்ளவரை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் காலிஃப்ளவரை வச்சு இந்த மாதிரி மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கட்டாயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி லைட்டாக சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸில் காலிஃப்ளவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணின காலிஃப்ளவரை தண்ணியில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ காலிஃப்ளவரை தனியாக நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ தண்ணியிலேருந்து எடுத்த காலிஃப்ளவரை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போல் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி பத்தலைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாவை ரெடி பண்ணிக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ ஆற வச்சுருக்க காலிஃப்ளவரை மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. காலிஃப்ளவரில் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் நல்லா ஊறி வந்திருக்கும், மசாலாவும் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பிளேட்டில் நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் 4-5 பிரெட் துண்டுகளை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம மித்த எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா மொறுன்னு இருக்குங்க. குழந்தைங்களுமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஸ்கூல் லீவில் இருக்க குழந்தைங்க ஈவினிங்கில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டு கண்டிப்பாக உங்களை தொல்லை பண்ணுவாங்க. அப்போ வீட்டில் இருக்க காலிஃப்ளவரை வச்சு இந்த மாதிரி மொறுன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இதே மாதிரியே எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் மிதமாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சு சூடு பண்ணக்கூடாது, எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மிலே தாங்க இருக்கணும். இந்த மாதிரி ஹீட்டில் தான் நீங்கள் வச்சு பொரிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ரௌனாக வரும். இல்லாட்டினா போட்டதுமே கரிஞ்சு போயிருங்க. அதனால் அடுப்பை சிம்மிலே வச்சு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டதுமே இதை கலந்து விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து அருமையாக ரெடி ஆயிருங்க. மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுமே எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் இருக்க எண்ணெயெல்லாம் உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும். இப்போ அடுத்த பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே எல்லா பேட்சும் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா
குழந்தைங்களுக்கு பிளேட்டில் வச்சதுமே 2 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுட்டேங்க. கூட சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.